ஆஹா, அக்கா யாரோ ஏற்கனவே அடுப்பு புடிச்சிட்ட மாதிரி இருக்குக்கா. இருக்கட்டும். நம்ம பார்வையில பட்டுடுச்சுன்னா இது நம்ம அடுப்புதான். ஏய், அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டிய இப்படித்தான் சத்தம் போடாம ஆக்கிரமிக்கணும். நீ வையி, சாமான எடு. அக்கா வந்தா சத்தம் போட போறாங்க. நீ வைடி, நம்மள யாரு கேள்வி கேக்குறான்னு பாக்கலாம். ஐயோ, நெய் எதுல இருக்கு? இந்தாக்கா. அம்மா என்னம்மா இந்த பக்கமா வைக்கிறீங்க? ஏன் இங்க பொங்க வச்சா சாமி குத்தமாயிடுமா? அதுக்கு இல்லம்மா, நான் பொங்கல் வைக்கிறதுக்கு தான் இந்த அடுப்பை தயார் பண்ணி வச்சேன். அட யாருடா, என்னமோ கோடி ரூபாய் கொடுத்து செட்டு போட்ட மாதிரி பேசுற. இது ஏற்கனவே இங்க இருந்த அடுப்பு தானே. அதுக்கு இல்லைங்கம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா முதல்ல வந்து இந்த இடத்த நான் தானே பிடிச்சேன். அப்ப இது வா இடம்ங்கறியா? ஆமாங்க. கோயிலுங்கிறது எல்லாருக்கும் பொது. இங்க வந்து ஏ இடம் ஓ இடம்னு உரிமை கொண்டாடுறது ரொம்ப தப்பு. அப்படி போடு கஸ்தூரி. ஏமா ஓ இடம் ரைட் ராயலா சொல்றீங்க? இந்த செங்கல்ல உன் பேர் எழுதி வச்சிருக்குதா? ஐயோ இல்லம்மா, அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் இந்த பை கூட என்னதான். ஆட என்ன பேசுற நீ? பைய போட்டு இடம் பிடிக்கிறதுக்கு இதானே பஸ்ஸா? கலக்குறடி. இப்பதான் உன் அக்கா மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிருக்கிற. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அரிசி பருப்பு கழுவிட்டு வரலான்னு தான் போனேன். அதுக்குள்ள நீங்க வந்து இந்த இடத்த புடிச்சிட்டு ஏமா இப்படி வம்பு பண்றீங்க? ஏமா நாங்க என்ன உன் சொத்தையா கொள்ள அடிச்சிட்டோம்? நியாயம் பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிற. அதான் நிறைய இருக்க இடம், அங்கங்க போய் வச்சுக்க வேண்டியதானே. அதேதாம்மா நானும் சொல்றேன். இவ்ளோ இடம் இருக்குல்ல, நான் அடுப்பு வச்சிருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் வரீங்க? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நாங்க இடத்த புடிச்சு பாத்திரத்தையும் வச்சாச்சு. சும்மா புலம்பிட்டு இருக்காம முதல்ல கிளம்பு, வேற இடத்த பாரு. சரிம்மா, நான் வேற இடத்துல பொங்க வச்சுக்கிறேன். நான் எடுத்து வச்ச விறகு மட்டும் கொடுங்க, நான் போயிடுறேன். ஆட அதான் கோயில சுத்தி மரம் செடி எல்லாம் இருக்குல்ல, அங்க எங்கயாவது போய் பொறுக்கி எடுத்துக்கப்போ. எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு பொங்கல் வைக்கிற நேரத்துல சும்மா நை நைன்னுக்கிட்டு கோயில்ல கூட நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுங்க. இம்சை. அக்கா கொஞ்சம் வாங்கல. நீங்க அப்பவே பாத்தீங்கல்ல, நான் பாத்திரம் பையெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சேன்ல. சொல்லுங்கம்மா. கேக்குறவங்களா இருந்தா எப்பவோ சொல்லிருக்கலாம். வந்ததுல இருந்து இவங்க அடாவடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அக்கா ஏதாவது ஒண்ணு சொன்னா மிரட்டுறாங்கங்க. என்னங்கா நியாயம் ஒண்ணு இல்லையா? இவங்க கிட்ட எல்லாம் போய் நியாயத்தை பேச முடியுமா? ஏற்கனவே நாங்க அனுபவப்பட்டுட்டோம். இவங்க கிட்ட மல்லு கட்டுறதை விட நம்ம தனியா ஒதுங்கி போறதுதான் நல்லது. பாத்தியா, நாட்டாம சரியா தீர்ப்பு சொல்லிடுச்சு. நீ என்ன பண்ற, வேற இடமா பார்த்து. ஏதோ வேண்டுதலுக்காக வந்திருப்பீங்க, அத நிம்மதியா முடிக்கணும்ல. போ, எடுத்துக்கிட்டு போ. போமா. நீ ஏண்டி நிக்கிற, எடுத்து வைடி. கஸ்தூரி, என்ன இதை பொறுக்கிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை முடிச்சிட்டீங்க. எப்ப எடுத்துட்டு வர சொன்னா எப்ப வராரு? ஆடிக்கு வர சொன்னா ஐப்பசிக்கு வராரு. அதான் நம்மளே பார்த்து முடிச்சிட்டோம். இதை எங்க பொறுக்குனாரோ அங்கேயே போய் போட சொல்லுப்பா. பாரு, இனிமேல் எதுக்காவது என்ன கூப்பிட்ட என்னங்க? ஏன்கா பண்ணுடே, சொல்ற வேலையை சீக்கிரம் செய்யறதுல இதுல கோபம் வேற.
குடிங்கப்பா. ஹலோ, சொல்லுமா. மயிலு கிளம்பிட்டியாடி? இன்னும் இல்லம்மா, ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்னடி நீ? நான் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிற வேலையே ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நீ கிளம்பாம இருந்தா எப்படிமா? நீ எப்ப கிளம்பி எப்ப பூஜைக்கு வர போற? நான் என்னம்மா பண்றது? இன்ஸ்பெக்டர் இன்னும் வரலமா. அவர் ஏதோ வெளிய வேலையா போயிருக்காரு. அவர் வந்ததும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் கிளம்ப முடியும். இந்த பூஜை வேண்டுதல் எல்லாம் உனக்காக தான் மயிலு. ஆனா நீ அங்க படுற கஷ்டம் எல்லாம் தீரணும். நீ நிம்மதியா அங்க வேலை செய்யணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் இந்த பொங்கலையே பண்றேம்மா. நீயும் இதுல கலந்துகிட்டாதானே நல்லா இருக்கும். புரியுதுமா. எனக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு ஆசையாதாம்மா இருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல நானும் இன்னொருத்தர் மட்டும் தாமா இருக்கோம். மத்தவங்க எல்லாம் மாநாட்டுக்கு பந்தோஸ்துக்கு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ மேடமும் வராம நான் இங்க இருந்து கிளம்ப முடியாதுமா. எஸ்ஐ மேடம் வந்துட்டா கூட பிரச்சனை இல்ல, என்ன உடனே விட்டுருவாங்க. இன்ஸ்பெக்டர் தான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. லீவ் நாள்ல போலாம்னு சொன்னா நீ தான் இன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு கிளம்பிட்ட. நான் டியூட்டில இருக்கிறப்ப வா வான்னா எப்படிமா வர முடியும்? அது இல்லடி, சாமிக்கு வேண்டிக்கிறப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து தாண்டி பண்ணணும். நான் தான் உன்னை லீவு போடுன்னு சொன்னல, நீ தான் ஏதோ பர்மிஷன் போட்டு வரேன்ன. என் இன்ஸ்பெக்டர் எப்படின்னு உனக்கே தெரியும்ல. லீவ்னு அவர்கிட்ட போய் நிக்கவே முடியாது. 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டா விடுவார்னு நம்புறேன். அத கூட உத்தரவாதமா சொல்ல முடியாதுமா. அவர் மூடு நல்லா இருந்தாதான் அதுவும் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் வர பாக்குறேம்மா. எனக்காக தான் நீ வேண்டிக்கிறல்ல, எனக்கு அதுவே போதுமா. அப்படிலாம் சொல்லி என்ன சமாதானப்படுத்தாத மயிலு. பூஜை நடந்துட்டு இருக்கும் போதாவது நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, நான் பாக்குறேன். சார் வந்தோடனே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னை எதிர்பார்த்துக்கிட்டே நீ நிக்காத. பூஜை நடக்கிறபடி நடக்கட்டும், சரியா? எப்படியாவது முயற்சி பண்ணு மயிலு. ஆ. நானும் இவளு மட்டும் உள்ள போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்களே இங்கேயே இருங்க. ஏன்னு? அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களான்னு நிச்சயமா தெரியலடா. ஒரு யூகத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டேஷன்லயும் கூட்டமா போய் தான் சிக்கலாயிடுச்சு. அதனாலதான் நாங்க மட்டும் போயிட்டு வர்றோம்னு சொல்றோம். சரிண்ணா, ஒருவேளை அவங்க 2 பேரும் இங்க இருந்தாங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்க, நாங்களும் உள்ள வந்துடுறோம். வேண்டாம்டா, எல்லாரையும் கூட்டமா பார்த்தா அவங்க பயந்துருவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடா. போலீஸ் கண்ட்ரோல் இருந்து அவங்க 2 பேரையும் எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். போலீஸுக்கு சந்தேகம் வராம நாம பொறுமையா பேசினாதான் அது நடக்கும். ஆமா தம்பி, நீங்க எடுத்த எடுப்புலயே அடாவடியா பேசுவீங்க. அது சரியா வராது. நமக்கு வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். கூட்டமா போனாக்கா எல்லாமே கெட்டு போயிடும். அவங்க இருந்தாங்கன்னா நாங்க பக்குவமா பேசி கூட்டிட்டு வந்துடுறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா தங்கமயில இன்ஸ்பெக்டர் வர மாட்டாரு, இவங்களை அனுப்பிடுவோமா? வருவாரு சார், வெயிட் பண்ணலாம். வருவாரு, நீனும் எதிர்பாரு. வருவாராம்ல. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம். நான் தர்மலிங்கம், இவ என் பொண்டாட்டி சத்தியவதி. ராசிபுரத்திலிருந்து வரலாம். சொல்லுங்க சார். என் பொண்ணும் என்கிட்ட வேலை பார்க்கறவனோட பையனும் காதலிக்கிறாங்க மேடம். இன்னைக்கு என் பொண்ணு அந்த பையனோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா மேடம். அவங்க சேலத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சது. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா போய் அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம் மேடம். அப்படி யாராவது இங்க வந்தாங்களா மேடம்? இல்ல சார். மயிலே, என்னங்க இது? எங்கேயும் இல்லன்னு சொல்றாங்க. 2 பேரும் எங்க தாங்க போயிருப்பாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
இப்ப பயந்து என்னமா பிரயோஜனம்? பொண்ணோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அப்பவே சேர்த்து வச்சிருக்கலாம்ல. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமா. கௌரவம் அந்தஸ்துன்னு கண்டதையும் யோசிச்சு என் தங்கத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோமா. அன்னைக்கு அவ விருப்பத்தை ஏத்துக்க நாங்க தயாரா இல்ல. இன்னைக்கு நாங்க மனசு மாறி ஏத்துக்கலாம்னு நினைக்கிறப்போ அவ காணாம போயிட்டாமா. இவ்ளோ கஷ்டப்பட்டு தேடி என்ன பண்ண போறீங்க? சேர்த்து வைக்க போறீங்களா இல்ல கௌரவத்தை காப்பாத்த கொல்ல போறீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அவ வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா எப்பவோ தலைமுழுகி இருப்போம் மேடம். எதுக்காக அவளை தேடி அலையணும்? இவங்க கேக்குறதுல தப்பு ஒண்ணும் இல்லங்க. எப்ப அவ விருப்பத்தை நம்ம மதிக்கலையோ அப்பவே நம்ம பொண்ணை நம்ம கொன்னுட்டோங்க. வீட்ல எல்லாரும் அவ காதலை ஏத்து பொண்ணு அவ எவ்வளவு நம்பியிருப்பா, எவ்வளவு கனவு கண்டிருப்பா. எல்லாத்தையும் நம்ம கெடுத்துட்டோங்க. என் தலையெழுத்து நான் என்ன அழுகாத சத்தியவதி, பண்ணுவேங்க? வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம் சத்தியவதி. இனி எங்கன்னு போய் தேட போறீங்க? அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சாலாவது பரவாயில்ல. நம்ம பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு மனசை தேத்திக்கலாம். ஆனா அந்த மாதிரி தான் எந்த தகவலும் வரலையேங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களாங்க? இல்ல சத்தியவதி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆயிருக்காது. நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இல்லங்க, அவளுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தோணுது. அவளையும் பறி கொடுத்துட்டு நாம எதுக்குங்க வாழணும்? இப்பவே நாமளும் மருந்து குடிச்சு செத்துடலாங்க. என் பொண்ணு எங்க போய் ஏம்மா, ஒரு நிமிஷம். உங்க பொண்ணு அந்த பையனும் இங்கதான் இருக்கிறாங்க. சார் சும்மா இருமையிலே. ஏப்பா வாங்கப்பா வெளியே. மீனா, அம்மா, அங்கே நில்லு, கிட்ட வராத. ஏன்டி இப்படி சொல்ற? நாங்க உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? இப்ப உன்னை பார்த்ததும் தாமா எனக்கு உசிரே வந்தது. வேண்டாமா, எதுவா இருந்தாலும் அங்கே நின்னு பேசு, பக்கத்துல வராத. நான் உன்னை பெத்தவடி, ஏன்டி என்கிட்ட விரோதி மாதிரி பேசுற? இப்ப நீ அப்படிதாம்மா என் கண்ணுக்கு தெரியற. பெத்தவளா இருந்திருந்தா என் மனசும் என் காதலும் உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ எப்பயும் அதை ஏத்துட்டு இருந்திருப்ப. உன் கோவம் நியாயம்தான் கண்ணு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். புத்தி கெட்டு போய் நாங்க தப்பு பண்ணிட்டோம். ஆமா கண்ணு, நீ வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அப்பவே உன்னை சேர்த்து வைக்கணும்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோமா. அம்மா, நான் குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கும் முருகனுக்குமே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோமா. எங்க கூட வாமா. ஏம்மா இன்னும் ஏன் யோசிக்கிற? அதான் பெத்தவங்க கட்டி வைக்கிறோம்னு சொன்னாங்களே, கிளம்ப வேண்டியானே. இல்ல சார், எனக்கு இவரை பத்தி நல்லா தெரியும். இவங்க நடிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போகதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. வெளியில போனதும் எங்களை கொன்னுடுவாங்க. இல்லனா இவனை மட்டும் கொன்னுட்டு என்ன இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏமா, கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே முருகனை நம்பி ஓடி வந்திருக்க. இத்தனை காலமா பெத்து வளர்த்த எங்களை நம்ப மாட்டியாமா? குலசாமி மேல சத்தியமா சொல்றோம்மா, நாங்க உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் தாம்மா கூப்பிடுறோம். உன் கால்ல வேணா விழுறம்மா. ஐயோ அம்மா, என்னம்மா இது? பெத்த பொண்ணு காலில போய் விழுந்துகிட்ட. தப்பு இல்லம்மா. என் பொண்ணு திரும்பி வரணும்னா என் உசுரை விட கூட நான் தயாரா இருக்கேம்மா. ஏம்மா, பெத்தம்மா கால குறையா கேக்குறாங்க, நீ கல்லு மாதிரி நிக்கிற. எல்லாமே நடிப்பு சார், வேஷம். இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. முருகா, இவதான் என்ன நம்ப மாட்டேங்கிறா. நீயாவது என் பொண்ணு கிட்ட பேசுப்பா. இல்லங்க, உங்க மேல எனக்கும் நம்பிக்கை இல்ல.
நீங்க கிளம்புங்க. எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். இப்படி எங்களை நம்பலன்னா எப்படி முருகா? நாங்க என்ன செஞ்சா நம்புவோம் முருகா? உங்களை எதுவும் செய்ய மாட்டோம்னு எழுதி கொடுத்தா போதுமா? நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நாங்க உங்களோட வரதா இல்லைங்க. மீனா, நீயாவது எங்க கூட வந்துருமா? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? உன் விருப்பத்தை மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோமா? மீனா இனிமே உங்களோட வரமாட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் கூட தான் இருப்பா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க, ஓவரா துள்ற நீ. என்ன ஸ்டேஷன் இருக்கிற தைரியத்தில் ஆறிய நீ? உன்ன சார், இது உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது மேடம். இவங்களை எங்க கூட அனுப்பி வைங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சார், இன்ஸ்பெக்டர் வராம என்னால இவங்கள வெளிய அனுப்ப முடியாது. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. மேடம், நான் யாரு, என் செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என் குடும்ப கௌரவம் கெட்டக்கூடாதுன்னு தான் நான் நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே அனுப்பி வச்சுட்டா உங்களுக்கு நல்லது. ஊர்ல என் ஆளுங்க கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. பேசாம அனுப்பி வச்சிருக்கீங்க இவங்கள. இன்ஸ்பெக்டரோட பெர்மிஷன் இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாது சார். இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காம வெளிய போயிடுங்க. மீனா, இந்த துரோகியை நம்பி எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வந்துட்டல்ல, இது உனக்கு நல்லது இல்ல. பிடிவாதம் பிடிக்காம எங்க கூட வந்துரு. அம்மா போதுமா, நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. ஏய் சார், ஏய், எப்படி இருந்தாலும் நீ வெளிய வந்துதான் ஆகணும். அப்ப இருக்கடா உனக்கு. கிளம்புங்கன்னு சொல்றல, கிளம்புங்க. சார், இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க சார். மேடம், மேடம், எங்களுக்கு பயமா இருக்கு மேடம். பயப்படாதீங்க. என்ன மீறி உங்களை யாரும் இங்க இருந்து கூட்டு போக முடியாது. ஏம்மா, தங்கமயில போல்மெல்லாம் நாட்டு சிவில் வருது. மக்களுக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்லவா? நல்ல வாக்கு சொல்லவா? அத்தா! குழந்தை வேணும்னு வந்திருக்கிறது யாரு? நாங்கதாம்மா. நாங்கதான். வருஷம் 10 போயும் வாரிசு தாங்கலையே. ஆமாங்கம்மா. சுற்றமெல்லாம் சொல்லும் சுடு சொல் தாங்கலையே. இதுதானே உங்க பிரச்சனை? ஆமாமா, நாங்க பார்க்காத டாக்டர் இல்ல, சாப்பிடாத மருந்து இல்ல. ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கலமா. மனசனையும் மருந்தையும் நம்பினா எப்படி நடக்கும்? நீ ஆத்தால நம்பு, அள்ளி அள்ளி கொடுப்பா. இந்த தை போய் அடுத்த தையில அம்மனே உனக்கு பொண்ணா பிறப்பா. ஆத்தாவும் குறைய தீர்த்து வைப்பா. சரிங்கம்மா. அடுத்த முறை வரும்போது அவளை பார்க்க வர்றப்ப குழந்தையோட வருவ. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிமா. தீராத வியாதிக்காரன் யாரு? நான் தான். பாடா முன்னால. ஆத்தா, எனக்கு தீராத வயிற்று வலி ஆத்தா. அதை எப்படியாவது குணப்படுத்தி விட்டுறாத்தா. இன்னும் 1 மாசத்துல உனக்கு அது சரியாயிடும். ஏ கஸ்தூரி, உன் புருஷனை போய் கூட்டு வா. அவரோட வேலைக்கு ப்ரமோஷன் எப்ப கிடைக்கும்னு ஆத்தா கிட்ட கேட்போம். ஓ, சீக்கிரம் கூட்டு வா. பொண்ணுக்காக யாரோ ஒரு அம்மா